ஓம் விநாயகரை போற்றி, திரு அண்ணாமலையாரை போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க வளமுடன். ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே, நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்க, இப்போது கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் வரக்கூடிய புதனோட 2வது நட்சத்திரம் தான் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. கேட்டையில் பிறந்தவர் கோட்டையை ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதனும் சூரியனும் பார்த்தோம்னா எப்போதும் ஒன்றாவே பயணம் பண்ணுவாங்க. அப்போ சூரியன்கிறவர் அரசாளக்கூடியவர், அவர் கூட சேர்ந்து புதன் பயணம் பண்ணையில் புதன் புத்திசாலி அப்படிங்கிற பார்த்தோம்னா, கோட்டை ஆளக்கூடியவர்கள், அதாவது அரசு துறைகளில் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர், அமைச்சர், இந்த மாதிரி மிகப்பெரிய பொறுப்புகளில் ஆளுமையான பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள் தான் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் எந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த பெண் அந்த வீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும். அவ்வளவு செல்வ பெருக்கோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொரு பழமொழியே உண்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிற வீட்டில் ஒரு குழந்தை கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லை இல்லாமல் வரும். அந்த பொண்ணு வளர வளர அந்த வீட்டோட வளர்ச்சியும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளது தாங்க கேட்டை நட்சத்திரம். இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் இன்னும் கூடுதலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிங்களாக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு புத்திசாலித்தனம் அவங்கள்ட்ட ரொம்ப நிறைஞ்சிருக்கும். ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப நிறைஞ்சிருக்கும். எந்த இடத்துல உட்காந்து பேசினாலும் அவங்களோட பேச்சை கேட்குறதுக்கு ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு புத்திசாலித்தனமாகவும், சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடியவர்கள், அதே போல் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சுயநலமும் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யும். சுயநலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் சுயநலமான சிந்திக்கக்கூடிய விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. எவ்வளோ தான் வெளியில் செஞ்சாலும் பண்ணாலும், அழகாக பேசினாலும் கொஞ்சம் சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எப்போதுமே தொழில் சம்மந்தமாக அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். அதே போல் உறவினர்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்கிறத விரும்ப மாட்டாங்க. ஆனால் நண்பர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அதே போல் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவங்களோட விஷயம் எல்லாமே அதை பயன்படுத்துறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷனில் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும், ரொம்ப அக்கறையாகவும், ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடும் அதை செய்யக்கூடியவர்கள். இன்னொரு விஷயத்தை பாருங்களேன், இவர் எப்போ பார்த்தாலுமே எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் அதற்கான போதுமான வருமானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிடைச்சதை வச்சு ரொம்ப பெருமைப்பட்டிக்கிறது. போதுமென்ற மனமே புன் செய்யும் மருந்து அப்படிங்கிறது மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது மாதிரி வாழக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதனோட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று விருச்சிக ராசியில் வேறு இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு அறிவுத்திறன், எல்லா தகவல்களும், எல்லா துறை சார்ந்த தகவல், பொது தகவல்கள் எல்லாமே அப்பப்போ அப்டேட்டடாக வச்சுக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும். மிகச்சிறந்த பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரர்கள். அது மட்டும் இல்லை, குடும்பத்தோட அன்பு செலுத்தி, குடும்பத்தில் ரொம்ப அன்பு செலுத்தி எல்லோரிடத்திலும் நற்பெயர் பெறக்கூடியவர்கள் அப்படிதான் இந்த கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்குது. இந்த 4 பாதத்தில் முதல் பாதம், கேட்டை நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கேட்டை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எதையும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடியவர்கள்.
எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக உடைக்கக்கூடியவர்கள், நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள். அதே போல் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, எப்போதுமே ஒரு அந்தஸ்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான அந்தஸ்தும் அவங்களுக்கு அங்கே கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவாங்க. அதே போல் எப்போ பார்த்தாலும் நண்பர்கள், உறவினர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாகவும் முதல்ல நிற்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்கள். படிப்பாற்றல் அப்படிங்கிறது ஒரு நுணுக்கமான சிந்தனை உடையவங்க வந்து நம்ம கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சாதிச்சு காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து கேட்டை நட்சத்திரத்தின் முதல் பாதம். கேட்டை நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம் எப்படி இருக்கும், அது எப்பேற்பட்ட விஷயங்களை, எந்த மாதிரி தன்மைகளுக்கு அது வந்து உரிதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீதி, நேர்மை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நம்ம கேட்டை நட்சத்திரத்தோட 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். குடும்ப பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க குடும்பத்தை. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து உதவி கேட்காமலே உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லணும். அதே போல் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடிய ஒரு நடுநிலையான சிந்தனை உடையவர்கள். அந்த புத்தி வந்து நடுநிலையாக இருக்கும். ஆனால் எப்பயாவது பார்த்தீங்கன்னா முன்கோபம் பட்டுட்டு அப்புறம் அதுக்காக வருந்தக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சிந்தனையாளர்கள். எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமே கற்றுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. அந்த இடத்துல மிகப்பெரிய நற்பெயரும் பெற்றுருவாங்க. ஒரு நல்ல பெயர் அவங்களுக்கு எப்போதுமே கிடைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல நடத்துகிறதுல இவங்க அதில் ஒரு உன்னதமான ஆளாக இருப்பாங்க. அந்த ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பக்கூடியவர்கள். எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் யார்கிட்ட பழகினாலும் அவர் உடனடியாக இவங்களை வந்து நண்பராக்கிடுவாங்க. எந்த வயதாக இருந்தாலும் சரி, பேச்சின் வகையில் அவங்களோட நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. எப்போதுமே இவங்க இருக்கிற இடத்தையும் இவங்க பழகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையான அன்போடு பழகக்கூடியவர்கள் அப்படின்னாக்க இந்த கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இப்போ கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமைக்கு சொந்தக்காரர்கள். எதையுமே பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் இயல்பான ஒன்றாவே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அதில் போய் ஏதாவது செஞ்சுட்டு ஆஹா இதை நம்ம செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள். கொஞ்சம் முன்கோபமாக இருக்கும். அதே போல் முன் யோசனைகள் இல்லாமல் கொஞ்சம் டக்குன்னு எடுத்தோம் கவுத்தம்னு செய்யக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றல் இவங்கள்ட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லவ் மேரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் காதலிச்ச பொண்ணை எப்படியும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா இவங்க தான். அது இன்னொரு விஷயம் இருக்குது, அதை வீட்டில் சொல்லி நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவும் இவங்க செய்யக்கூடியவங்க வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்க ஆடு மாடு போன்ற வாகனங்கள், அதாவது வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பிராணிகள் மீது ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவங்க. அதை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள், அது சார்ந்த தொழில்களில் முன்னேறணும்னு நினைக்கிற சிந்தனை உடையவர்கள். அதில் எப்படின்னா இவங்களோட எப்படி இருக்குன்னா வருமானம் மட்டும் ஒரு குறிக்கோளாக இல்லாமல் அது வந்து ஒரு சேவை சார்ந்த வருமானமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் தான் இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பேச்சில் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. ஆமாம், உள்ளதை உள்ளபடி கண்டதை கண்டபடி நேருக்கு நேர் நடுநிலையாக பேசக்கூடிய ஒரு சிந்தனை ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைவ பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம்,
எங்கே போய் சுற்றினாலும் வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியான மனநிலை கொண்டவர்கள், உடம்பு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நம்ம கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 4ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இவங்க ஒரு அன்பாக இருக்கக்கூடியவர். அன்பு பாராட்டுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாகவே இருக்கும். எப்பேற்பட்ட இடத்துலையும் வந்து எவ்வளவு ஒரு சிக்கலான இடத்துல கூட, அது கோபம் வரையக்கூடிய இடங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக பேசக்கூடியவங்க. அந்த கோபத்தை மறைச்சி அந்த அன்பை வெளிக்காட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் பாராட்டுக்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை ரொம்ப அதிகம் விரும்பக்கூடியவர்கள். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்கள்ட்டேருந்து மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர். அதே நேரத்தில் இவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி மரியாதையும் இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், பிறர் நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும். அதே போல் ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகளை, தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இன்னொன்று, சொன்ன வார்த்தையை சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நம்ம கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னே சொல்லணும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அந்த சொன்னபடி நடந்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆமாம், சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொன்னபடி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் இவங்களை வந்து என்ன மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விளம்பரம் சார்ந்த துறையில் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுமானம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அப்படில அதிகமாக இருப்பாங்க. அடுத்து மோட்டார் தொழில்கள்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல்ஸ் ஃபீல்டு, 2 வீலர் 4 வீலர் மெக்கானிக், அது மட்டும் இல்லாமல் மிஷினரி மெக்கானிக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகமாக ஒர்க் பண்ண. இவங்களுக்கு அந்த தொழில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் சுகாதார தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த தொழில்களில் இவங்க அதிகமாக இருப்பாங்க. அதேபோல் இராணுவம், நீதிபதி, அஞ்சல் துறை, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், இவங்களுக்கான துறை சார்ந்த வேலை, அதாவது இவங்க நட்சத்திரத்திற்கான வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வருது. அது மட்டும் இல்லைங்க, தூதர் சொல்கிறது, காப்பீடு, அதாவது காப்பீடு நிறுவனங்கள் வேலை பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் பொறியியல் ஆய்வாளர்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வச்சுருப்பாங்க, இல்லை ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னாக்க சாயப்பட்டறைகள், பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அல்லது பெயிண்டிங் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறுவனங்களில் இவங்களுக்கு இது சார்ந்த துறைகள் பார்த்திங்கன்னா இவங்களோட நட்சத்திரத்திற்கு இந்த மாதிரி இது சார்ந்த துறைகளில் தான் அவங்க ரொம்ப அதிக ஈடுபாடாகவும் இருப்பாங்க. அது சார்ந்த துறைகளில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னே சொல்லணும். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் எந்த மாதிரி தெய்வத்தை கடைசி வரையும் வணங்கினா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ முருகப்பெருமானை வந்து முருகப்பெருமானை அடிக்கடி வணங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். முன்னேற்றம் மட்டும் இல்லைங்க, வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படும். அந்தளவுக்கு இவங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அடிக்கடி போக வேண்டிய தலம் அப்படின்னா குன்றக்குடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குன்றக்குடி முருகன் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே போல் ஸ்ரீ லட்சுமி நாராயணர், புதன்கிழமைகளில் லட்சுமி நாராயணனை வழிபட இவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லார் இடத்துலையும் மதிப்பு மரியாதைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு உடல் உபாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எது சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய உடல் உபாதைகள்லாம் இருக்காது. கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலம் சார்ந்த, அதாவது வெப்பம் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த மூலம் வர்றது, அது மட்டும் இல்லாமல் கை கால் வலி,
கொப்பளங்கள், கட்டிகள் இந்த மாதிரி வர்றது தான் இந்த மாதிரி வரும். இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இதுக்கு என்ன மாதிரி விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே அவங்க செஞ்சுக்கலாம். இதில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டால் போதும். அதாவது ஹீட்டை குறைச்சிக்கணும். வெப்பம் சார்ந்த நோய்கள் தான் அவங்களுக்கு வரும். அதனால் ஹீட்டை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வேறு என்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும். ஆமாம், ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கும். அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் அதிக ஈடுபாடு, அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆமாம், மேலும் உங்கள் நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.